ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு விஏஜி ஹோம் பேக்கர்ஸ். இன்றைக்கி வீடியோவில் என்னோடய ஒன் டே கேக் ஆர்டர்ஸ் பார்க்கலாம். வீடியோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். யூஸ்வலாக எனக்கு இந்த மாதிரி ஆர்டர்ஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவேன்னா பேக்கிங் ஒர்க் எல்லாமே நான் முடிச்சிடுவேன். ஏன்னா அந்த ஸ்டெப் பை ஸ்டெப் ஒர்க்காக பண்ணும்போது தான் ஈஸியாக இருக்கும். இடையிடையாக பேக் பண்ணி இடையிடையாக க்ரம் கோட்டிங் இடையிடையாக ஃப்ராஸ்டிங் ஐசிங் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் அந்த ஸ்டெப் பை ஸ்டெப் ஒர்க் தான் செய்கிறது. இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோஸ்லேயே நீங்கள் அந்த மாதிரி தான் பார்த்துருப்பீங்க. பட் இந்த ஆர்டருக்கு அப்படி இல்லை. எனக்கு இதுக்கு ஒன் டே முன்னாடியும் எனக்கு வேறு ஆர்டர்ஸ் இருந்ததுனால ப்ரீவியஸாகவே எல்லா பேக்கிங் ஒர்க்கும் முடிக்கிறதுக்குள்ளே டைம் கிடைக்கல. ஸோ அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு செட்டு பேக்கிங் முடிய அடுத்தடுத்த ஒர்க்கு வந்து நான் ஸ்டார்ட் பண்ணிகிட்டே இருந்தேன். அதான் ஸ்டார்டிங்கில் பார்த்துருப்பீங்க, கொஞ்சம் பேக் பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் வந்து ஓடிஜியில் இருக்குது. தென் லேயரிங் பண்ணுறதுக்குள்ள ஒர்க்கு வந்து நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எனக்கு மொத்தமாக பார்த்தீங்கன்னா 5 கேக்ஸ் ஆர்டர் இருந்துச்சு. நான் ஃபஸ்ட்டு வந்து 3 கேக்குக்குள்ளே க்ரம் கோட்டிங் எல்லாம் முடிச்சு வச்சதுமே அடுத்த செட்டு கேக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு. நான் அப்போது அதுக்கும் சரி ஓகே சேர்த்தே அடுத்த க்ரம் கோட்டிங் முடிச்சு ஸோ ஐசிங் ஒர்க்லேருந்தே நான் அடுத்தது எல்லாமே சேர்த்தே வந்து நான் செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணேன். இந்த ஃப்ரிட்ஜை பார்க்கும்போதே என்னோடய வீடியோ ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது எவ்வளோ ஓல்டு வீடியோ அப்படிங்கிறது. ஆக்சுவலி இது 1 இயர் முன்னாடி உள்ள வீடியோ நான் ரெக்கார்ட் பண்ணி வச்சதில் ஆக்சுவலி என்கிட்ட இன்னும் ஸ்டாக் நிறைய இருக்குது. நிறைய வீடியோஸ் வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டு போஸ்ட் பண்ண முடியாமல் அப்படியே இருக்குது. நான் சரி ஓகே ஃபஸ்ட் நம்ம அந்த ஓல்டு வீடியோஸ் எல்லாமே முடிச்சிடலாம், அதுக்கப்புறமா புது புது வீடியோஸ் போடலாம் அப்படின்ட்டு தான் நான் இடையில ஸ்டார்ட் பண்ணுவேன். அப்புறம் ரொம்ப கேப் வந்துடுது. திருப்பி அடுத்து என்ன பண்ணுவேன், சரி பழசையை முடிச்சுட்டு அப்புறமா புதுசு பண்ணலாம் அப்படின்ட்டு அப்படி போயிட்டே இருக்குது. நான் முடிகிற அளவுக்கு நான் உங்களுக்கு இனி புது வீடியோஸ் நான் போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஸோ டோட்டல் 5 கேக்ஸ் அப்படின்னு சொன்னோம் பார்த்தீங்களா. இது பார்த்தீங்கன்னா 1 kg உள்ள ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் கேக்கு. ஸோ இதுக்கு நார்மல் ஒயிட் கலர்லேயே தான் ப்ளெயினாக வந்து ஐசிங் கொடுத்து எடுத்திருக்கேன். ஆக்சுவலி இந்த கேக் வந்து ரொம்ப சிம்பிள் டிசைன் தான் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கு டிசைன் எப்படி போட்டிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேலட் நைஃப் யூஸ் பண்ணி அந்த கேக்கோட ஒரு சைடில் இந்த மாதிரி லைட்டாக டச் பண்ணி எடுக்கும்போது அந்த க்ரீம் பேட்டர்ன் இருக்கு இல்லையா, லைட்டாக சேஞ்ச் ஆகி வரும். நம்ம ப்ளெயினாக இல்லாமல் வேறு ஒரு சின்ன ஒரு டிசைன் போட்ட மாதிரியே இருக்கும். பர்ஃபெக்ட் ஐசிங் எல்லாம் வராதவங்க வந்து இந்த டிசைன் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த கேக்கோட இன்னொரு சைடில் நான் பிங்க் கலரில் ஐசிங் கொடுத்துருக்குறேன். இது வந்து இந்த ஃபார் லைன் டிசைன் அந்த ஒரு டைப்லையா இன்னொரு கோட்டிங்கில் க்ரீம் கொடுத்து நீட்டாக ஐசிங்கும் செய்து எடுத்திருக்கேன். நீங்கள் இந்த 2 கலரும் ஜாயிண்ட் ஆகிற இடத்துலையா இந்த மாதிரி சிம்பிளாக உள்ள பைப்பிங் டிசைன்ஸ் வந்து போட்டு கொடுத்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கேக்கோட ஐசிங் ஒர்க்கு முடிச்சாச்சு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து பிளெயின் ஒயிட் கலர்லேயே தான் ஐசிங் பண்ணியிருக்கிறேன். இந்த கேக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான சைட் டிசைன் கொடுத்துருக்கேன். இப்போ நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற ஸ்க்ராப்பர் தான் இந்த டிசைன். நம்ம பேசிக் ஸ்க்ராப்பர்ஸ் வாங்கும்போதே இந்த டிசைன் உள்ள ஸ்க்ராப்பரும் நமக்கு கிடைக்கும். இந்த டிசைன் எப்படி பண்ணுங்கிற வீடியோ இதுக்கு முன்னாடி நான் அப்லோட் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். நான் மறந்துட்டேன். பட் நிறைய பேர் வந்து கேட்டிருந்தாங்க. நான் அந்த வீடியோக்கு முன்னாடி நான் போஸ்ட் பண்ணியிருக்கிறேன், பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பட் எனக்கு மறந்துருச்சு. ஸோ இந்த டிசைனும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதுக்குள்ளே ஐசிங் ஒர்க்கு முடிச்சு நான் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். தென் தேர்ட் ஒன் கேக்கு, இது வந்து 2 kg உள்ள டால் கேக்கு. இதுக்கு வந்து லைட் ரெட் கலர்லையா நான் ஐசிங் செய்து எடுத்திருக்கேன். ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு இந்த 3 கேக்கும் தான் மார்னிங் ஒரு 11 o'clock போல் டெலிவரி கொடுக்க வேண்டி இருந்துச்சு. நான் அதனால் இந்த 3 கேக்குக்கு மட்டும் ஐசிங் செய்து அதுக்குள்ளே டெக்கரேஷன் ஒர்க்குகளையும் செய்தேன். பேலன்ஸ் 2 கேக்கும் க்ரம் கோட்டிங் பண்ணி ஃப்ரிட்ஜ்லேயே வச்சிட்டேன். ஸோ இந்த 3 கேக்கும் ஐசிங் ஒர்க் முடிச்சதுக்கப்புறமா அடுத்தது ஒவ்வொரு கேக்காக எடுத்து அதில் உள்ள டெக்கரேஷன் ஒர்க் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணி பேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ இந்த இதில் பெரிய டெக்கரேஷன் ஒர்க்கெல்லாம் இல்லை. கொஞ்சம் சுகர் பால்ஸ், கோல்டன் கலர் சுகர் பால்ஸ் வந்து கேக்கோட டாப்லேயும் தென் கேக்கோட போர்டில் வந்து பர்த்டே பேபியோட நேமும் வச்சு இந்த கேக்கோட ஒர்க்கு நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இதோட ஃபைனல் லுக் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அப்புறமா இந்த கேக்கோட டாப்லையா சிம்பிளான ஒரு பைப்பிங் டிசைன் வந்து அதை சுற்றி இந்த பார்டரில் நான் கொடுத்து விடுக்கிறேன்.
அப்புறமா இந்த கேக்கோட டெக்கரேஷன் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் வச்சு டாப்பில் வந்து ஃபில் பண்ண சொல்லியிருந்தாங்க. நான் வந்து ஆப்பிள், கிவி, அப்புறமா கிரேப்ஸு, தென் பொமிக்ரானேட் இதெல்லாம் வச்சு நான் கேக் ஃபுல்லாகவே நான் கவர் பண்ணி எடுத்தேன். இப்போ உங்களுக்கு டவுட் வரலாம், இப்போ ஆப்பிள் நம்ம இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி எல்லாம் கேக் மேலே டெக்கரேட் பண்ணி வைக்கிறோம், இந்த கஸ்டமருக்கு கொடுக்குறது வரைக்கும் அந்த கலர் வந்து சேஞ்ச் ஆகாமல் இருக்குமா? ஏன்னா வந்து ஆப்பிள் நம்ம கட் பண்ணி ரொம்ப நேரம் வச்சுருக்கும் போது லைட்டாக ஒரு ப்ரௌனிஷ் கலர்லேயே ஆகும் இல்லையா அப்படின்னு டவுட்டு வரலாம். ஏன்னா நான் இது இன்ஸ்டாவில் போஸ்ட் பண்ணப்போன்னு நினைக்கிறேன், யாரோ 100 பேர் வந்து கமெண்ட்ஸில் போட்டிருந்தாங்க, இல்லை நான் ஷார்ட்ஸ் போட்டிருந்த போது ஏதோ கேட்டிருந்தாங்க. ஆக்சுவலி கலர் சேஞ்ச் ஆகாது. இப்போ உள்ள ஆப்பிள் எதுவுமே கலர் சேஞ்ச் ஆகலை. நீங்கள் வேணால் கட் பண்ணி வச்சு செக் பண்ணி பாருங்கள் கலர் சேஞ்ச் ஆகுதா இல்லையாண்டு. கலர் சேஞ்ச் ஆகாது. லைட்டாக இந்த பியூர் ஒயிட் போய் கொஞ்சம் அந்த ஒரு கலர் டிம் ஆகுமே தவிர அது கம்ப்ளீட்டாக அந்த ஒரு ப்ரௌனிஷ் கலர்லையா ஆப்பிள் ஆகவே செய்யாது. அப்புறமா லாஸ்ட்டாக பர்த்டே பேபியோட நேமை கேக்கோட டாப்பில் வச்சுட்டு டெக்கரேஷன் ஒர்க் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதோட ஃபைனல் லுக் எப்படின்னு பாருங்கள். ஸோ லாஸ்ட் கேக் அந்த 2 kg கேக் பார்த்தீங்கன்னா அவெஞ்சர்ஸ் தீமில் கேட்டிருந்தாங்க. ஸோ இது கேக்கோட டாப்பில் 4 சூப்பர் ஹீரோஸோட அந்த கான்செப்ட் வரது மாதிரியாக டெக்கரேட் பண்ணி கேட்டிருந்தாங்க. இதில் ஒன்று பார்த்தீங்கன்னா, இதில் ஒரு கேரக்டர் என்னென்னு பார்த்தீங்கன்னா அயன்மேனோடது, இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஹல்கோட ஹேண்டு வர மாதிரி, இன்னொன்று வந்து தோரோட ஹேமர் வர்றது மாதிரியா, இன்னொன்று பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக கேப்டன் அமெரிக்காவோட ஷீல்டு. ஸோ இந்த 4 சூப்பர் ஹீரோஸோட அந்த சிம்பிள்ஸ் வர்றது மாதிரியாக கேக்கோட டாப்பில் டெக்கரேட் பண்ண சொல்லியிருந்தாங்க. நானும் அதே மாதிரி டெக்கரேட் பண்ணியிருந்தேன். அப்புறமா டாப் அண்ட் பாட்டம் 2 பார்டர்லேயும் ரெட் கலர்லையா சின்ன ஒரு பைப்பிங் ஒர்க் வந்து கொடுத்து விட்டுக்கிட்டேன். ஸோ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா அவெஞ்சர்ஸோட லோகோ. ஸோ அந்த லோகோவும் வச்சபோது தான் கேக் வந்து அப்படி கம்ப்ளீட்டாக ஒரு அவெஞ்சர்ஸ் தீமில் வர மாதிரி இருக்குது. அவெஞ்சர்ஸ் தீம் கேக்கோட ஃபைனல் லுக் எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். ஸோ இந்த 3 கேக்கோட டெக்கரேஷன் ஒர்க் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணி சேர்த்து வச்சு ஃபோட்டோ அண்ட் வீடியோவும் ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அதை பேக் பண்ணி டெலிவரியும் கொடுத்தாச்சு. அதுக்கப்புறமா பேலன்ஸ் 2 கேக் வந்து ஈவினிங் தான் கேட்டிருந்தாங்க. அந்த 2 கேக்கோட ஒர்க்கும் நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ நெக்ஸ்ட் உள்ள 2 கேக்குமே பார்த்தீங்கன்னா 1 kg வெயிட் உள்ள டால் கேக்ஸ் தான். இதில் ஒன்று பார்த்தீங்கன்னா லைட்டாக அந்த சீ ப்ளூ கலர் அந்த மாதிரியாக தான் ஐசிங் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இதுக்கு ஐசிங் முடிச்சு நான் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிவிட்டு அடுத்த கேக்குக்குள்ளே ஐசிங்கும் டெக்கரேஷன் ஒர்க்கும் வந்து கண்டினியூஸாக பண்ணேன். ஸோ செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா யூனிகான் தீமில் உள்ள கேக்கு. அதுக்கு பாட்டம் டாப்பில் வந்து வயலட் கலர்லையும் இடையில வந்து பிங்க் கலர்லையுமா நான் ஐசிங் கொடுத்து எடுத்திருக்கேன். அப்புறமா இந்த கேக்கில் பார்த்தீங்கன்னா சாக்லேட் லாலிபாப் செய்திருக்கிறேன், அப்புறம் ஐசோ மால்ட் லாலிபாப்ஸ் செய்திருக்கிறேன், தென் எடிபிள் சாக்லேட் பால்ஸ் எல்லாமே செய்து கேக்கை வந்து டெக்கரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ஆக்சுவலி நான் ரொம்ப முன்னாடி ஒரு 1.5 years முன்னாடி இந்த கேக்கோட ஃபுல் டெக்கரேஷன் வீடியோ நான் சேனலில் அப்லோட் பண்ணியிருந்தேன். பட் இப்போது ரீசெண்டாக அது கொஞ்சம் செக்யூரிட்டி ரீசன்ஸ்னால டெலிட் பண்ணிட்டேன். ஏன்னா நான் பேக்கிங் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் பேர் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, நீங்கள் வந்து கிளாஸில் கொடுக்குறத விட உங்களுக்கு வீடியோவில் வந்து ரொம்ப டீட்டெயில்டாக கொடுக்குறீங்க, அதில் வர ஒரு சில கான்செப்ட் வந்து கிளாஸ்லேயும் கவர் ஆகுது இல்லையா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்களா. ஸோ அப்படி நான் சேனல்லேருந்து அதை ரிமூவ் பண்ணிட்டேன். அந்த சேம் அதே டெக்கரேஷன் ஒர்க் தான் இதுலேயும் கொடுத்துருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபாண்டனில் ஒரு யூனிகார்ன் செய்து அதை கேக்கோட ஃப்ரெண்டில் வச்சுட்டேன். அப்புறமா குட்டி குட்டியாக ஸ்டார்ஸ் எல்லாம் கேக்கோட ஃப்ரெண்டில் சைடில் எல்லாம் வச்சு கவர் பண்ணிவிட்டு கொஞ்சம் சுகர் பால்ஸும் இங்கே எங்கேயே போட்டு விட்டுக்கிட்டேன். இந்த கேக்கோட ஃபைனல் லுக் இப்படி தான் வந்திருக்கு பாருங்கள்.
லாஸ்ட் கேக் பார்த்தீங்கன்னா பேப்பட்ரோல் தீமில் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அதில் வந்து கொஞ்சம் ஃபாண்டன் ஒர்க்கும் அப்புறம் பேலன்ஸ் அந்த கேரக்டர்ஸ் எல்லாமே நான் எடிபிள் டாப்போஸ்மாக தான் டெக்கரேட் பண்ணியிருந்தேன். ஒரு சில பேர் வந்து இந்த நான் எடிபிள் டாப்போஸ் வந்து எப்படி கிடைக்குது, அதே மாதிரி கஸ்டமைஸ்டு நான் எடிபிள் டாப்போஸ் இருக்கும் இல்லையா. ஒரு சில டாப்போஸ் நமக்கு ஷாப்ஸில் அவைலபிளாக இருக்கும். பட் ஒரு சிலது வந்து சில கஸ்டமர் வந்து இந்த மாதிரி தான் வேணும் அப்படின்னு சொல்லி பர்டிகுலராக கேட்பாங்க இல்லையா. ஒரு சில தீம்ஸ் வந்து அவங்களுக்கு பிடிச்ச தீம்ஸ் மாதிரி கேட்பாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி உள்ள நான் எடிபிள் கஸ்டமைஸ்டு டாப்போஸ் வந்து நாங்கள் வந்து பண்ணி கொடுக்குறோம். அதே மாதிரி கொரியர் ஃபெசிலிட்டியும் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ உங்களுக்கு தேவை இருக்குது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன், அதில் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். அப்புறமா பார்த்தீங்கன்னா சாக்லேட் லாலிபாப்ஸ் கேட்டிருந்தாங்க. இந்த தீமுக்கு மேட்ச் ஆகுறது மாதிரி லைட்டாக ஸ்கை ப்ளூ கலர்லேயும் பிங்க் கலர்லேயுமா சாக்லேட் லாலிபாப்ஸ் வேணும்னு கேட்டிருந்தாங்க. அதையுமே நான் செய்து எடுத்திருக்கேன். அப்புறமா கொஞ்சம் கப் கேக்ஸும், அதுவும் வந்து அந்த பர்த்டே பேபியோட நேம் ஏஜ் அதெல்லாம் மென்ஷன் பண்ணுற மாதிரி ஃபாண்டன்லையா இதில் வந்து டெக்கரேட் பண்ணி அந்த மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ அதுவும் நான் செய்து இந்த கஸ்டமர் கொடுத்துருந்தேன். இந்த கேக்கோட ஃபைனல் லுக் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ அப்படியே என்னோடய 1 டே கேக் ஆர்டர்ஸ் எல்லாமே நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். உங்களுக்கு இந்த 5 கேக்கில் எந்த கேக் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லை, உங்களுக்கு இப்போ ஆன்லைனில் பேக்கிங் கிளாஸஸ் அவைலபிளாக இருக்குது. தேவைப்படுறவங்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். அதே மாதிரியே டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடியும் கொடுத்துருக்கேன், ஃபாலோ பண்ணுங்கள். வேறொரு யூஸ்ஃபுல் வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். பாய்.